Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்க Sowbaraniya. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்தியால இப்போ ஃபேமஸா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ரெண்டு விஷயத்துல ஒன்னு தான் நம்ம பார்க்க போறோம். Fuljar சோடான்ற ஒரு ரெசிபியும் செம ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேரளாவோட குல்கி சர்பத்தோட நியூ வெர்ஷன் தான். ஸோ அதை எப்படி செய்யறது அந்த அதோட டேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் அதை குடிச்சது இல்லை. ஸோ அதோட ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறது, அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியண்ட் இஞ்சியை வந்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாவை நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து எலுமிச்சப்பழம் ஜூஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ இதை வந்து கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது சுகர் சிரப் எடுத்துக்கலாம் நீங்கள், இல்லைனா ஏதாவது சர்பத் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நன்னாரி சர்பத். ஸோ இது வந்து சப்ஜா விதையை வந்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். இது மெயின் இன்க்ரீடியண்ட் இதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து சோடா. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது இந்த பிராண்ட் சோடா தான். இது வந்து 1/2 லிட்டர் வேணும் நமக்கு. ஸோ 1/2 லிட்டர் சோடா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது மாதிரி ஒரு ஷார்ட் கிளாஸ் வேணும். கன்ஃபார்மாக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நமக்கு இருக்கணும். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்திருக்கேன். நீங்கள் லாங்காக உங்கள்கிட்ட இருக்க கிளாஸ் எடுத்துக்கலாம், கண்ணாடி கிளாஸ். பட் என்கிட்ட அது இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி மேசன் ஜார் எடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட் இன்க்ரீடியண்ட் உப்பு. ஸோ ஃபஸ்ட் இந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எலுமிச்சப்பழ சாறு எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட். ஸோ இதோட விதையெல்லாம் எடுத்துருங்க, அது தேவையில்லை நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் பச்சை மிளகாய் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் சோடா ஆட் பண்ண போகிறதுனால நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதில் சப்ஜா விதை ஆட் பண்ணிக்க போகிறோம். சும்மா நம்ம தேவையான அளவுக்கு நன்னாரி சர்பத் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட உள்ளே போடுற மசாலா ரெடி. இதை எப்படி நம்ம ஃபுல்ஜார் சோடாவாக மாற்றுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபுல்ஜார் சோடாவோட மசாலா ரெடியாக இருக்குது, மசாலா ஷார்ட்ஸ். இப்போ நம்ம அதை எப்படி சோடாவோட மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சோடா சில்லுன்னு ரெடியாக இருக்குது. ஸோ நான் வந்து நெக் வரைக்கும் ஊற்றிருக்கேன். நான் ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் லாங் கிளாஸில் ஊற்றணும். லாங்காக இருக்க கண்ணாடி கிளாஸில் ஃபுல்லாக ஊற்றணும். அது வழிகிறது தான் இதோட கான்செப்ட். நான் நெக் வரைக்கும் ஊற்றிருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி வெயிட்டாக ஒரு கிளாஸை உள்ளே போடும்போது அது பொங்கும். அது இல்லாமல் இது சோடா வேறு. ஸோ நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குது அண்ட் ஆல்சோ இது எப்படி பொங்கி வழிதுன்னு இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக சோடாவில் பச்சை மிளகா போட்டால் அது ரொம்ப நெடியாக இருக்குது. பச்சை மிளகாலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன். நன்னாரி சர்பத் வித் சோடா கொஞ்சம் பச்சை மிளகாவோட குடித்தா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணுங்கள். அப்படி தான் இருக்குது.
லிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எரியுது பச்சை மிளகாவோட காரம் இந்த சம்மரில். இது இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கே, ரொம்ப டெம்ப்ட் க்ரியேட் பண்ண ஒரு ரெசிபியாக இருக்கே, குடிச்சு பார்க்கலான்னு பார்த்தா நாட் மை கப் ஆஃப் டீ. இது என்னோடய டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை. மேபி இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும், பட் காரம் பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இது கொஞ்சம் ஆவரேஜ் டிஷ் தான். அவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கே, என்ன தான் இதில் இருக்குதுன்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்ப காரமாக காட்டாக இருக்குது. அண்ட் சர்பத்தில் சோடா அண்ட் பச்சை மிளகா போட்டு குடித்தா என்ன ஃபீல் இருக்குமோ அதான் இருக்குது. ஸோ எனக்கு இதோட ரேட்டிங் ஆவரேஜ் தான். வாவ் அப்படின்னு டேஸ்ட் நான் சொல்ல மாட்டேன். ஸோ என்னோடய ஃபுல்ஜார் சோடாவை நான் ரெடி பண்ணி குடிச்சு பார்த்ததில் என்னோடய ரிவ்யூ இதுதான். இது ஆவரேஜ் ரெசிபி என் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குதா, உங்களோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு இது என்ன மாதிரி மூடு உங்களுக்கு க்ரியேட் பண்ணுதுன்றதை என் கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த ஃபுல்ஜார் சோடாவை நான் பிடிச்சி முடிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் சூப்பர் டூப்பர் வீடியோட சீக்கிரமாக உங்களை பார்க்க வரேன். பாய், see you.